ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வார்னிங் ஸ்டேட்ல எபிசோட் 22 தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கீழே லைக் பண்ணலன்னா லைக் பண்றீங்க. சரி வாங்க, நம்ம இதுக்கு மேலேயும் டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க அவனோட மேன்ஷனுக்கு வரான். அந்த புது விஷயத்த உருவாக்கியிருப்பான்ல, அதை நம்ம ஷாங்லி கீழேயும் குத்துருப்பான். அங்க ஷாங்லிக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரீயாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. இந்த விஷயம் இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஜியும் அங்க அந்த விஷயத்த பத்தி சொல்றான். அதாவது டியான் மேன்ஷன்ல ஒருத்தருக்கான அந்த பர்சனுக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரத்துல சண்டை நடக்க போகுது. அந்த சண்டையில நான் தோத்து போகலான்னு இருக்கேன். நான் என்ன விடவும் அந்த விக்டரி அவனுக்கு நிறையவே தேவைப்படுது. ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவங்க அந்த விஷயத்த பத்தியே பேசின்னு இருக்காங்க. இது ரொம்ப ஃப்ரீயாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்குப்பா. நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களா? அதாவது நான் சொல்றத கேட்டு தானே இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் அவ சுத்தமா கண்டுக்கல. ஆமா, நேத்து என்ன பண்ண அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆனா அங்க ஜியால சொல்லவே முடியல. ஏன்னா நேத்து ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பான். அதுக்கும் மேல இவன் அந்த பொண்ணை வர சந்திச்சிருக்கானா, அதை பத்தி எல்லாம் சொன்ன நிறையவே பிரச்சனையாகும். அதனாலயே அவன் எதோ சொல்ல ட்ரை பண்றான். அதுக்குள்ளேயே அங்க லியோவும் வரா. உங்களை பாக்குறதுக்காக அங்க ஜாயுவும் வந்திருக்கா. இவளுக்கு வேற வேலையே இல்ல, எங்க பின்னாடியே வந்து இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போனக்கு அப்புறம் லீயும் கேக்குறாங்க, ஆமா என்ன விஷயம், எதனால நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஜிய பாக்குறதுக்கா? இல்ல நான் ஜிய ஒன்னும் பார்க்க வரல. அதாவது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன்னா இது உங்களோட ஷாங் மேன்ஷனுக்கு உதவியா இருக்கும். இல்ல எங்களுக்கு உன்னோட உதவியும் தேவையில்ல, நீயும் அதுவும் சொல்ல தேவையில்ல. ஹே நீ எதுக்கு இப்படி ரூடா பிஹேவ் பண்ற? அவளை சொல்ல விடு. சரி நீ சொல்லு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஏதாச்சும் தப்பான விஷயத்த பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கியா என்ன? இல்ல அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா இப்ப மோய் நிறையவே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்காரு. அதுவும் நோபல் ஃபேமிலி கிட்டல இருந்து. அதுவும் எதுக்கு இப்போ உங்க மேல நிறையவே கடுப்பா இருக்காரு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நீங்க வர அந்த மேரேஜ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா அவருக்கு இந்த மேரேஜ் மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல. அது நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன. அதுக்கும் மேல மோய் ரொம்ப கடுப்புல இருக்காரு. ஏன்னா ஜி வேற உங்க கூட இருக்கான். இப்போ அந்த ஜி அந்த மேட்ச்ல ஜெயிச்சானோ அப்போல இருந்து அவன் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டான். அதுக்கும் மேல லாயலா இருக்கான். அதனால என்னவோ தெரியல, அவருக்கு ஜி மேல ரொம்ப கடுப்பு. அதனால அவருக்கு கண்டிப்பா ஜியை கில் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி ஜிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜி அங்க சலண்டர் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு உங்களுக்கு இஷ்டமே இல்லைன்னா நீங்க வேற ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்க ஜியோட ப்ரொஃபைல் இப்போ ரொம்ப ஹையா இருக்கு, அதை எப்படியாச்சும் பழையபடி லோ ஆக்கணும். ரெண்டாவது லோயஸ்ட் ஸ்கூல், அங்க ஜியை நீங்க ஒளிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். லோயஸ்ட் ஸ்கூலா? இது ஜோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு மோயுவாலெல்லாம் போக முடியாது. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷனை தெரியணும். அதுக்கும் மேல இந்த பிளானை விட்டா வேற எந்த விதமான நல்ல பிளானும் இல்ல. சரி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். சரி இதை கொடு நீ. ஆமா இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உனக்கு கிஃப்ட் மாதிரி தான். நேத்து கூட நம்ம ஜிக்கு ஹெல்ப் பண்ணல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு. அதுக்கு திரும்பலாம் நல்லா எதுவும் கொடுக்க முடியாது. அதுக்காகவே இதை கொடுத்தன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எங்களோட பிசினஸ்ல நீ நடுவுல மூக்க நுழைக்க கூடாது. அதனால அப்படியே வெளியில போயிடும், புரியுதா? இதுக்கு மேலே திரும்பவும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ மூக்கு நுழைச்சா அவ்வளவுதான். ஆனா நான் சொல்ற விஷயம் எல்லாமே உண்மைதான், நம்புங்க. அவங்க இப்படி ஆர்வமா பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கு பார்க்கும் போது ஏதோ சாதாரணமா இந்த கான்வர்சேஷன் போற மாதிரியே இல்ல. ஏதோ அவங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான பேட்டில் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகுது இவனை பொறுத்த வரைக்கும். இந்த கான்வர்சேஷன்ல ஷாங்லி ஒத்துக்கவே இல்லை. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். இதுக்கு நாங்க ஜி அங்க அனுப்பணும். அதுக்கும் மேல நீ சொல்றது எல்லாமே நம்புற மாதிரியும் இல்ல. ஆனா நான் சொல்றது இப்போ நீ நம்பாம இருக்கலாம். கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல ஒரு டேஞ்சரா உனக்கு வரலாம். நான் சொல்றதே ஜிக்காக தான். உனக்கு புரியுதா இல்லையா? சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ போய் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி அங்க ஷாங்லியும் பயங்கரமா அட்டாக் பண்றா. இப்போ சீன் பிரசன்ட்க்கு வருது. இதெல்லாம் அப்படியே ஜி யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். இதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேட்டில் மாதிரி இருந்திருக்கு. அங்க லீயும் சொல்றான், நீ அவளுக்கு வெளியில வழியை காட்டி எப்படி போகணும்னு. அதுக்கப்புறம் அவ போகும்போது பின்னாடி திரும்பி சொல்றான், நீங்க இன்னமும் என்ன நம்பல, நான் எப்படி உங்களை நம்ப வைக்கிறது? ஆனா நான் சொன்னதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவ ஜிய போய் தொடறான். அங்க ஜி ஒரு மாதிரி பயந்து போயிடுறான். அட தாங்குவா, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி பயந்து போயிட்ட. போனா நீ என்ன அதெல்லாம் நம்புறியா என்ன? ஆனா அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவ கூட பேசும்போது கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ சொல்ற விஷயமும் சில பல விஷயத்துல ஒத்து போகுது. இதுக்கப்புறம் வர வாரத்துல நீ உன்னோட ப்ரொஃபைல அப்படியே டவுன் ஆக்க பாரு, அப்படியே லோ ஆக்கிட. சரி ஓகே, நான் அதே மாதிரி பண்றேன். அங்க ஜியும் மனசுலயே யோசிக்கிறான், நான் ஷிக்கி கூட தோத்து போனா நல்லா இருக்கும். தோத்து போயிட்டா எல்லா விஷயமும் சாலாயிடும். இப்படி இவன் யோசிக்கத்தோட இங்க இந்த எபிசோட முடியுது. அதாவது இதுக்கப்புறம் ஒரு பேட்டில் நடக்க போகுது. அதுக்கும் மேல நம்ம தாங்குவோட உயிர் ஆபத்துல இருக்கு. நம்ம தாங்குவாக்கு என்ன ஆக போகுது அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். சோ மறக்காம கீழே லைக் பண்ணி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.